ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி ரெசிபி பண்ணலாம். டேஸ்டியாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கலாம். இது கூட கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் என்னோடய குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன். மட்டன் சாஃப்டாக வெந்து வரணும். அது வேகிறதுக்குள்ளே சைடில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வதக்கி வச்சுக்கலாம். இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 ஸ்டாரு, 2 மராட்டி மூக்கு, பட்டை 2 எடுத்திருக்கேன், கடல் பாசி, கிராம்பு 3 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ரோஜா மொக்கு, இது கூட சோம்பு கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு, கருகக்கூடாது. மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ நல்லா சூடாகி நல்லா வறுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட தாளிக்கிறதுக்காக நான் மறுபடி ஸ்டாரு, 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg அரிசி தான் எடுக்க போகிறேன், அதனால் அளவாக எடுத்திருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகி. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வரணும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். தயிர் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. தயிர் ஊற்றினா நல்லா சாஃப்டாகி வரும் மட்டனு. இப்போ வேக வச்ச மட்டனையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தயிர் மசாலா கூட மட்டன் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், திக்காகிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிரேவி பதத்துக்கு நான் அப்போ தான் நல்லா காரம் பிடிக்கும் மட்டனில். இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு நான் தாளிக்கிறப்ப ஊற வச்சேன், அதனால் 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் கணக்கு பண்ணி ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் 1/2 kg ரைஸுக்கு. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேலால் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ஸ்லோ பண்ணி 1 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு விசில் தூக்கி விட்டிங்கன்னா விசில் வந்துடும். இங்கே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக பளபளன்னு ரெடியாகி வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குக்கரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பளபளன்னு வந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எங்கள் மத்தியானம் லஞ்சில் செஞ்சுருக்கேன். இது கூட பச்சடி, பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன் நம்ம வீடியோஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபியெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.